கிரீஷ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு இந்திய சாட்சிகள் இருவருக்கு அழைப்பானை. விஜயதாசவின் மகன் ராஜித மற்றும் சரித் அபேசிங் ஆகியோர் கைது. சரித் அபேசிங்கவிற்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை. 17,700 ரூபாவில் ஒரு தனிநபர் உயிர் வாழ முடியாது. பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த. தாஜுதீன் மரணம் மற்றும் வெள்ளைவான் கடத்தல்களுக்கு பின்னால் அரசு இயந்திரம். இன்று கைதானவர்களின் விவரங்கள் வெளியீடு. ஜனாதிபதி அறிவிப்பு. வீதியோரத்தில் குப்பை கொட்டிய இருவருக்கு தண்டப்பணம். வவுனியாவில் அதிரடி நடவடிக்கை. 32 உயிர்களை காவு கொண்ட இரட்டை நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கையும் விடுவிப்பு. இனி விரிவான செய்திகள். கிரீஷ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இந்திய சாட்சிகள் இருவருக்கு அழைப்பாணை அனுப்புமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. நீதிச்சேவை ஆணைக்குழுவின் சுற்றறிக்கைகளுக்கு அமைய வெளிநாட்டு சாட்சிகளுக்கு அழைப்பாணை அனுப்பும் நடைமுறைப்படி இந்த நடவடிக்கையை எடுக்குமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. குறித்த இரு சாட்சிகளையும் தொடர்புள்ள முடியவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்ததை தொடர்ந்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா ஸ்வரந்துகொரண்டவில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகரான சட்டத்தரணி ராகித நிர்மல ராஜபக்ஷ ஐக்கிய மக்கள் சக்தியின் கொரணை தொகுதி அமைப்பாளர் ஷரித் வசந்த குமாராபேசிங்க மற்றும் சிவில் வானூர்தி போக்குவரத்து அதிகார சபையின் கீழ் இயங்கும் வானூர்தி நிலையம் மற்றும் வானூர்தி சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இன்று இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டிருந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவரான நதுன் சிந்தக விக்ரமரத்ன எனப்படும் ஹரத்காட்டா காவல்துறையினரால் இல்லாமல் ஆக்கப்படுவதை தடுப்பதற்காகவும் தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி காலி புஷ அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலைக்கு மாற்றாக வேறு சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கும் புலனாய்வு அதிகாரிகள் நடவடிக்கையில் இருந்து அவரை விடுவிப்பதற்காகவும் உதவுவதாக கூறி கையூட்டல் கோரப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்காக கடந்த 2023ஆம் ஆண்டு துபாயில் வைத்து கரத்காட்டாவின் மனைவியான மதுஷிகா மதுவந்தி என்பவரிடம் சந்தேக நபர்கள் கையூட்டல் கோரியுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த நபர்களினால் சந்தேக நபரின் மனைவியிடமிருந்து ஆரம்பத்தில் 50 கோடி ரூபாய் கோரப்பட்டுள்ளது. பின்னர் அந்த தொகை 20 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டு அதில் முன்பணமாக 12 கோடி ரூபாய் பெற்றுக் கொண்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள 3 சந்தேக நபர்களும் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் கொரணை தொகுதி அமைப்பாளர் சரித் வசந்தகுமார அபேசிங்கவிற்கு எதிராக கட்சி மட்டத்தில் முறையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வின் போது ஆளும் தரப்பினரால் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த அறிவிப்பை விடுத்தார். இது குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாங்கள் நிச்சயமாக இது தொடர்பாக முறையான ஒழுக்காற்று விசாரணை நடாத்தி தேவைப்படி எடுக்கக்கூடிய மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுப்போம். தவறிழைத்தவர்களுக்கோ அல்லது குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கோ எமது கட்சியில் இடமில்லை. முறையான விசாரணையின் மூலமே நாம் இறுதி முடிவை எட்டுவோம் என்று தெரிவித்துள்ளார். ஒரு தனிநபர் மாதம் 17,700 ரூபாய் வருமானத்தை கொண்டு உயிர் வாழ முடியும் என தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் வெளியிட்டுள்ள கணிப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது என பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் இன்று உரையாற்றிய போதே அவர் இதனை உத்தியோகபூர்வமாக தெளிவுபடுத்தியுள்ளார். தற்போதைய வாழ்வாதார செலவுகள் மற்றும் பொருளாதார நிலைமைகளின் அடிப்படையில் இத்தொகை போதுமானது அல்ல என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் அரங்கேறிய தாஜுதீன் மரணம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான குண்டு வீச்சுக்கு பின்னணியில் அரச அதிகார பின்னணியை கொண்ட ஒரு சிறிய குழுவே காணப்பட்டுள்ளதாகவும் செயற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றில் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றிய ஜனாதிபதி நாட்டில் கடந்த காலங்களில் நிலவிய அநாகரிகமான அரசியல் மற்றும் நாடாளுமன்ற கலாச்சாரத்தை மாற்றி நாட்டை நாகரிகமான பாதையில் கொண்டு
கொண்டு செல்வதே தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் நாட்டில் அச்சுறுத்தலாக விளங்கிய இலக்க தகடுகளற்ற வெள்ளைமேன் கடத்தல்கள் மற்றும் வீடுகள் உடைக்கப்படுவதற்கு எதிராக போராடியவர்கள் கடத்தப்பட்ட சம்பவங்களை நினைவு கூர்ந்த ஜனாதிபதி அரசியல் தேவைகளுக்காக அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி நடத்தப்பட்ட அநாகரிகமான குற்றங்கள் எனவும் சாடினார். சிறையில் உள்ள முக்கிய போதைப்பொருள் வியாபாரி ஒருவருடன் நாட்டின் முன்னணி அரசியல் தலைவர்கள் 92 தடவைகள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். குற்றவாளிகளை தண்டிப்பது பழிவாங்குதல் அல்ல, மக்கள் எமக்கு வழங்கிய ஆணையின் முக்கிய நோக்கமே நாட்டை நாகரிகமானதாக மாற்றுவதாகும். இந்த நாடாளுமன்றம் மற்றவர்களின் தோலை உரிக்கும் இடமாக அன்றி விவாதங்கள் நடத்தும் நாகரிகமான இடமாக மாற வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேலும் வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு பதிலாக மக்களின் மனித உரிமைகள் மற்றும் பேச்சு சுதந்திரத்தை பாதுகாக்கும் வகையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை தடுப்பதற்கான மாத்திரம் வரையறுக்கப்பட்ட புதிய சட்டம் மூலம் மிக விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். கடந்த அரசாங்கத்தினால் அவசரமாக நிறைவேற்றப்பட்ட புதிய இணைய பாதுகாப்பு சட்டம் தற்போது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி மக்களின் ஜனநாயக உரிமைகளை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த சட்டத்தில் முழுமையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கு கடந்த திங்கட்கிழமை அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். தமது ஆட்சி காலத்தில் இதுவரை பொதுமக்களின் போராட்டங்களுக்கு எதிராக ஒருமுறை கூட நீர்த்தாரை பிரயோகமோ அல்லது கண்ணீர் புகை பிரயோகமே செய்யப்படவில்லை என்பதை ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மக்களை பயமுறுத்திய ஆளுங்காலம் முடிந்துவிட்டது. மக்கள் ஆட்சியாளரை கேள்வி கேட்கும் உரிமை கொண்ட முழுமையான ஜனநாயகம் நாட்டில் நிலை நாட்டப்பட்டுள்ளது. ஆனால் அதே நேரம் பிரட்சிகளும் தங்களின் போராட்ட வடிவங்களிலும் நாகரிகத்தை பேண வேண்டும். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் செங்கோல் தூக்கி கொண்டு முரண்பட்ட போது கடந்த காலங்களைப் போலன்றி ஆளுங்கட்சிகள் வன்முறையில் ஈடுபடாது அமைதி காத்ததன் மூலம் சபை ஒழுக்கம் பாதுகாக்கப்பட்டதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி சபையில் அமைதியாக அமர்ந்திருந்த எதிர்க்கட்சியின் இரு உறுப்பினர்களுக்கும் தமது நன்றியை தெரிவித்தார். இன்று கைது செய்யப்பட்டவர்கள் குறித்த கூடுதல் விவரங்கள் இன்றைய தினத்துக்குள் வெளியிடப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அரசியல் கூடாரங்களுக்குள் இருக்க போகிறார்களா அல்லது அவர்களை அந்த தரப்பினர் தொடர்ந்து பாதுகாக்கப் போகிறார்களா என்பதுதான் தற்போது எழும் கேள்வியாக உள்ளது என்று குறிப்பிட்டார். வரவிருக்கும் நாடாளுமன்ற அமர்வு காலத்தில் கட்சி யாத்திரை பெற்று முஸ்லிம் சமூகத்தை பிரதிபலிக்கும் சில முக்கிய விடயங்கள் குறித்து உங்களுடன் சந்தித்து கலந்துரையாடுவதற்காக சந்தர்ப்பம் ஒன்றை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். இந்த கலந்துரையாடலில் பல்வேறு அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்த முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். இதன் மூலம் யாத்திரையின் நிர்வாகம், ஏற்பாடுகள் மற்றும் யாத்திரிகள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் தொடர்பாக விரிவானதும் பயனுள்ளதுமான கலந்துரையாடல்களை முன்னெடுக்க முடியும் என்று நம்புகின்றேன். முஸ்லிம் சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர், ஹஜ் குழுவின் பிரதிநிதிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஏனைய அதிகாரிகள் இந்த சந்திப்பில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றோம். அவர்களின் பங்கேற்பு மூலம் தற்போதைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அடையாளம் காணவும் எதிர்காலத்தில் ஹஜ் யாத்ரீகர்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களை தவிர்க்கவும் வழிவகுக்கும் என்று நம்புகின்றோம் என்று ரிசாட் பதியுதீன் தனது கடிதத்தில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கடந்த புனித ஹஜ் யாத்திரையின் போது யாத்ரீகர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு சிரமங்கள் மற்றும் அவை தொடர்பான சமூகத்தில் எழுந்துள்ள குழப்ப நிலை காரணமாக இந்த விடயம் குறித்து அனைத்து தரப்பினரின் பங்கேற்புடனான விரிவான கலந்துரையாடல் அவசியமாகியுள்ளது என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெனிசுலாவின் தலைநகரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதுடன் இதன் தாக்கம் கொலம்பியாவிலும் உணரப்பட்டுள்ளது. அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் தகவலின்படி மொன்டால்பான் பகுதியில் இருந்து 13.2 கிலோமீட்டர் ஆழத்தில் ரெக்டர் அளவுகோலில் 7.1 ரெக்டர் அளவான இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது.